ஜப்பான்ல பாத்ரூம் வழங்க சொல்றாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க நாம எக்ஸாம்ஸ் நடத்தி பொறாம போட்டி இதைத்தானே வளர்க்குறோம். எக்ஸாம் டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா வேணும் மேடம். எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்டோட பப்ளிக் பிரைவேட் அசஸ்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. எதுக்காக அவனுடைய பப்ளிக் ஹியூமிலியேஷன் பயன்படுத்துறீங்க? ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கேலால் அடிக்கிறீங்களே, அது பிரைவேட் அசஸ்மெண்ட்டா இல்லை பப்ளிக் ஹியூமிலியேஷனா? ஆர்த்தி, குழந்தைங்களை திருத்த சாம தான வேத தண்டம் அதே ஆர்டரை ஃபாலோ பண்ணோம். ஆனால் நாம அப்படியே ரிவர்ஸாக ஃபாலோ பண்ணுறோம். முதல்ல கண்ணா அப்படின்னா அடிக்கிறோம், அடி பழகின உடனே வாயால் கண்ணா அப்படின்னா திட்டுறோம். அவன் டிப்ரெஷனுக்கு போனதுக்கப்புறம் பேசி அவனை திருத்த பார்க்குறோம். எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி திட்டினா நம்ம ஆசிரியர்களே கிடையாது, சோம்பேறிகள் தான். கமிங் டு யுவர் பாயிண்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ கேரட் தரணும் எப்போ குச்சி நீட்டணும்னு எனக்கும் தெரியும். புரிஞ்சுதா? நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதுன்றது அவ்வளோ சாத்தியம் இல்லை மேடம். அதை மூலம் தெரிஞ்சுக்காங்க.